இப்போ சன்ஸ்கிரீன் போட்டாவே கேன்சர் வரும்ன்றாங்க. ஸோ எதுதான் உண்மை அதில்? ஒரு க்ரீம் நீங்கள் வாங்கும்போது அதில் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் இல்லைனாலே அதில் ஸ்டெராய்ட்ஸ் இருக்குன்னு இருக்காங்க. ஸ்டெராய்ட்ஸ் வந்து போட்ட உடனே அப்படியே பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி ஒரு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். பட் அதை நிறுத்திட்டிங்கன்னா அதோட சைடு எஃபெக்ட்ஸ் வந்து அதோட ரீபர்கஷன்ஸ்லாம் வந்து நான் வந்து ஸ்கின் ஒயிட் ஆகும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி டேரெக்டாக வந்து டெர்மட்டாலஜோ இல்லை வந்து காஸ்மெட்டாலஜிஸ்ட் மேலேயும் குறை சொல்லிடுறாங்க. ஸோ ஒன்லி ப்ராடக்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிட்டா வந்து எல்லா விதமான ரிசல்ட்ஸ்க்கும் நம்மளால பார்க்க முடியுமா? கண்டிப்பாக முடியாதுங்க. இப்போ Salicylic serum வந்து it gives only hydration to your skin, doesn't do much. அதுக்கு வந்து it is actually very overpriced தான். The costs are okay, I don't want to mention the brand. ஸோ ஒரு ஃபேமஸான இன்ஃப்ளூயன்சர் கூட அப்படிதான் ஒரு ஒயிட் பியூட்டி க்ரீம் ஏதோ வந்து யூஸ் பண்ணி பயங்கரமாக அவங்களுக்கு வந்து விட்டிலிகோ லெவலுக்கு வந்து ஆயிருக்கும். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம்ஸ் பண்ணுறனால எந்த அளவுக்கு அது ஹார்ம்ஃபுல்லாக ரியாக்ட் ஆகும்? கொரியன் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி சூட்டபிள் ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின். ஏன்னா வந்து கொரியன் ப்ராடக்ட்ஸில் வந்து வெரி மைல்டு இன்க்ரீடியன்ஸ். பட் ஆனால் நம்ம சொசைட்டியில் வந்து அந்த பொண்ணு வெள்ளையாக இருக்காடா, வெள்ளையாக இருக்கிறவன் வந்து போய் சொல்ல மாட்டான், இந்த மாதிரி தான் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால வணக்கம் ரெட் டேப் தமிழ் நேயர்களே, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா பெஸ்டா ஹேர் ஸ்கின் லேசர் கிளினிக் தான் இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம யார்கிட்ட பேச போறோம் பார்த்தீங்கன்னா டாக்டர் உமா காஸ்மெட்டாலஜிஸ்ட் கிட்ட தான் பேச போறோம். வணக்கம் மேம். ஹாய். ஸோ ஸ்கின் கேர் அப்படின்னு வரும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஸோ கொரோனா டைம்ல இருந்து இந்த ஸ்கின் கேர் பார்த்தீங்கன்னா பலவேறு விதமா மாறிட்டே வருது. ஸோ ஃபர்ஸ்ட் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஸ்கின் அப்படின்றது கொரோனாக்கு அப்புறம்ன்ட்டு மாறல இல்லையா? ஸ்கின்ன்றது எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கிற ஒரு விஷயம் தான். மேபி சீசனலாக வந்து வேரியேஷன்ஸ் வரலாம், ஸ்கின் டைப் வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனை மாற்றினீங்கன்னா போதும். இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் நிறையா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கி மாற்றுறோம். அந்த மாதிரிலாம் மாற்றும் போது வந்து நம்ம ஸ்கின் டேமேஜ் தான் ஆகுமே தவிர அதுலேருந்து எந்த பெனிஃபிட்டும் கிடைக்க போகிறது இல்லை. நம்ம ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 வீக்ஸாவது அதுக்கு டைம் கொடுக்கணும் ஃபார் இட் டு ஒர்க் அவுட். ஸோ அந்த 4 வீக்ஸ் டைமுக்கு அப்புறம் தான் அது உங்களுக்கு சூட் ஆகுதா இல்லையான்னு தெரியும். அப்படி இருக்கும்போது ஸ்கின் கேர் மாற்றிட்டே இருந்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு காஸ் மோர் ஹார்ம் தென் பெனிஃபிட்ஸ். ஓகே, இப்போ பேசிக் ஸ்கின் கேர்னு வரும்போது டீனேஜர்ஸும் சரி யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி ஒரு 10 ஸ்டெப் ஸ்கின் கேர், அதாவது கொரியன்ல இருந்து அங்கங்க போய் எங்கெங்கயோ முடிக்கிறாங்க. ஸோ பேசிக் ஸ்கின் கேர்னா என்ன பண்ணணும்? ஆக்சுவலி பேசிக்காக நம்ம ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கிளென்சர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன். மெயினாக சன்ஸ்க்ரீன் நெகோஷியேட்டே பண்ண முடியாது, கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இது 3 யூஸ் பண்ணாவே போதும். அது போக நம்மளுக்கு ஏதாவது ஸ்கின் கண்டிஷன் இருக்குது, ஆக்னே இருக்குது, பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு நைட் க்ரீம் ஆட் பண்ணிக்கிட்டா போதும். 10 ஸ்டெப் ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்றது கொரியாவில் இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு சூட் ஆகலாம். பட் நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், நம்மளோட ஹியூமிடிட்டி லெவல்ஸ்க்குலாம் வந்து நம்ம 10 ஸ்டெப் ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் ஃபாலோ பண்ணால் நம்ம போர்ஸை போய் அது கிளாக் பண்ணி இட் வில் காஸ் மோர் ஹார்மே தவிர இட் வில் நாட் காஸ் எனி குட். ஸோ பேசிக்காக ஒரு 3 ஸ்டெப் 4 ஸ்டெப் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணாவே மோர் தென் எனஃப். இப்போ சன்ஸ்கிரீன் பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து சன்ஸ்கிரீனாக பார்க்குறாங்க. ஸோ அந்த சன்ஸ்கிரீனில் பார்த்தீங்கன்னா முதல் சன்ஸ்கிரீன் போடாமல் இருந்தால் கேன்சர் வரும்னு சொன்னாங்க. இப்போ சன்ஸ்கிரீன் போட்டாவே கேன்சர் வரும்ன்றாங்க. ஸோ எதுதான் உண்மை அதில்? சன் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஏன்னா நம்ம ஓசோன் வந்து பயங்கரமாக டிப்ளீட் ஆயிருக்கு. ஸோ யூவி ரேடியேஷன்லேருந்து வரதுனால தான் நம்மளுக்கு வந்து மெயினாக இந்த மெலனோமா இதெல்லாம் டெவலப் ஆகுறது. ஸோ அதுலேருந்து ப்ரொடெக்ஷனுக்காக தான் வந்து சன்ஸ்க்ரீன்ஸ் டெவலப் பண்ணியிருக்கோம். சன்ஸ்க்ரீன்லேயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. சிலிகான் பேஸ்ட் இருக்குது, மினரல் சன்ஸ்க்ரீன்ஸ் இருக்குது, கெமிக்கல் ஃபில்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஏவோ பென்சோன், ஆக்சி பென்சோன், அந்த பென்சோன் காம்பனன்ட் இருக்கிற சன்ஸ்க்ரீன்ஸை வந்து அவாய்ட் பண்ணிட்டு அது இல்லாமையே வந்து டைட்டேனியம் டை ஆக்சைடு பேஸ்டு, ஜிங்க் பேஸ்ட் இந்த மாதிரிலாம் வந்து சன்ஸ்க்ரீன் வந்துருச்சு. ஸோ சில காம்போனன்ட்ஸ் வந்து மேபி கேன்சர் காசிங்காக இருக்கலாம்.
அந்த காம்பனன்ட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு நிறைய சன்ஸ்கிரீன்ஸ் மார்க்கெட்ல இருக்கு. ஸோ எது சேஃப் அப்படின்றது ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி நீங்க வாங்கி யூஸ் பண்ணும்போது சன்ல இருந்து ப்ரொடெக்ஷன் வரும்போது இட்ஸ் நாட் கோயிங் டு காஸ் கேன்சர் இல்லையா, இட் இஸ் கோயிங் டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் கேன்சர் தான். ஓகே, இப்போ நம்ம கிளினிக் பத்தி பேசிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்டேக் எடுக்காம ஒன்லி ப்ராடக்ட்ஸ் மட்டும் ட்ரை பண்ணிட்டு ஒண்ணுமே வந்து வரவே இல்லை, நான் வந்து ஸ்கின் ஒயிட் ஆகும் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி டைரக்டா வந்து டெர்மட்டாலஜோ இல்ல வந்து காஸ்மெட்டாலஜிஸ்ட் மேலேயும் குறை சொல்லிடுறாங்க. ஸோ ஒன்லி ப்ராடக்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிட்டா வந்து எல்லா விதமான ரிசல்ட்ஸ்க்கும் நம்மளால பார்க்க முடியுமா? கண்டிப்பா முடியாதுங்க. இப்போ மற்ற ஃபீல்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சர்ஜரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சர்ஜரி அப்படின்னு வந்துட்டாலே அதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்து நம்ம லேப் டெஸ்ட்லாம் கொடுக்குறோம். அதுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இன்வால்வ்டா இருக்காங்க. அது போக நம்ம அனஸ்தெட்டிக் ஃபிட்னஸ் பார்க்குறோம், அதுக்கு வந்து அனஸ்தீஷியா டாக்டர் இன்வால்வ்டா இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போய் அதுல வந்து சர்ஜன்ஸ் இன்வால்வ்டா இருக்காங்க, நர்சஸ் இன்வால்வ்டா இருக்காங்க, மல்டிபிள் ட்ரக்ஸ் அதுல இன்வால்வ்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனா ஒர்க் பண்ணும்போது தான் ஒரு சர்ஜரி வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி தான் ஸ்கின்னும் நம்ம பாடியில வந்து ஒரு ஆர்கன், அதை வந்து நம்ம காம்பினேஷனா ட்ரீட் பண்ணும்போது தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். வெறும் நம்ம ப்ராடக்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிட்டு அதுல ரிசல்ட் வரும்னு எதிர்பார்த்தா கண்டிப்பா வரப்போறது கிடையாது. நம்ம லைஃப் ஸ்டைலும் நல்லபடியா மெயின்டைன் பண்ணணும். அது போக நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும். அது போக இன் கிளினிக்லயுமே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும். அது எடுக்கும் போது ஒரு காம்பினேஷனா ஒரு டீம் ஒர்க் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி தான் ஒரு காம்பினேஷன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது தான் எந்த மெடிக்கல் கண்டிஷனா இருந்தாலும் சால்வ் ஆகும். அண்ட் ஸ்கின் இஸ் நாட் அன் எக்ஸம்ஷன் டு தட். இப்போ நம்ம வெஸ்டா ஸ்கின் ஹேர் லேசர் கிளினிக்ல ஸோ என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஃபார் பேசிக்லி ஃபார் ஸ்கின் அண்ட் எவ்ரி திங்? ஸோ வி டூ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் தாங்க. லைக் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் வி ஆர் ப்ரொவைடிங் ட்ரீட்மெண்ட்ஸ். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து யூனிக்காக இருக்கிறது ப்ளூ டோனிங் பண்ணுறோம். அது போக லேசர் ஹேர் ரிடக்ஷன் வந்து லெஸ் டவுன் டைம், அதை காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் பர்ன்ஸ் இல்லாமல் லேசர் ஹேர் ரிடக்ஷன் டெக்னாலஜி வி ஆர் டூயிங். அண்ட் மெயினாக ஹேருக்கு பார்த்தீங்கன்னா பிஆர்பி பற்றி தான் வந்து நிறைய அவேர்னஸ் இருக்குது. பட் பிஆர்பியை தாண்டி நிறையா வந்துருச்சு. எக்ஸாஸ் ஜிஎஃப்சின்னு ஒன்று வந்துருச்சு, QR678 வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இன்னும் மார்க்கெட்டில் அவேர்னஸ் கிரியேட் ஆகலை. But our results are amazing even with these treatments. So in Vesta, my main aim is to break the, typical things and then give you advanced treatment at affordable prices so that it is available to everybody also. ஓகே, இப்போ இந்த லேசர் பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரே அடிச்சுட்டு அதுலேருந்து ஹேர் ஈஸியாக ரிமூவ் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க, எல்லாம் வேக்ஸ் பண்ணி டக்குன்னு எடுக்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸை நம்புற மக்கள் வந்து இப்போ படித்த டாக்டர்ஸை நம்புறது கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லேசர் ஹேர் ரிடக்ஷன் வந்து FDA அப்ரூவ் ட்ரீட்மெண்ட் தான். We don't say removal. There is a reason we don't say removal because it is a permanent reduction solution. உங்களோட ஹேரோட டெக்ஸ்சர் மாறிட்டே வரும் அண்ட் ஃபைன் ஹேர் ஆகிடும் அண்ட் வர்ச்சுவலி இன்விசிபிள் ஆகிடும். இட் இஸ் வெரி சேஃப் ஆல்சோ. நீங்கள் வேக்ஸ் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ பெயின் டாலரேட் பண்ணுறீங்க, எவ்வளோ ஹாட்டாக வேக்ஸ் வந்து உங்கள் மேலே போடுறாங்க, அப்படி இருக்கும்போது இட் இஸ் கோயிங் டு காஸ் டேமேஜ் டு தி ஸ்கின். அது மட்டும் இல்லாமல் வேக்சிங் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் வேக்சிங் பண்ணுவீங்க? 15 days 20 daysக்கு ஒரு வாட்டி நீங்கள் வேக்சிங் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ யூர் கண்டினியூஸ்லி டேமேஜிங் அண்ட் அப்கிரேடிங் யோர் ஸ்கின். நீங்கள் 20s 30s ஆரம்பிக்கிறது வந்து உங்களுக்கு வந்து 50 years ஆகும்போது பாதிக்கும். பட் லேசர் ஹேர் ரிடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 6 sessions, அதுவும் வந்து ஒவ்வொரு செஷனுக்கு இடையில வந்து 2 months கேப் வரலாம், 4 months கேப் வரலாம், ஃபுல் க்ரோத் வரத்துக்கு 6 months கூட கேப் வரலாம். அண்ட் இட்ஸ் ஆல்சோ பெர்மனன்ட் சொல்யூஷன் ஃபார் ஹேர் ரிடக்ஷன். ஸோ நிறைய பேர் வந்து என்ன காமனாக மிஸ்கன்செப்ஷன் பண்ணுறாங்கன்னா லேசர் அப்படின்னாலே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அவ்வளோ செலவு பண்ணி என்னால் செஷன்ஸ் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 15 days 20 days ஒன்ஸ் நீங்கள் போய் வேக்சிங்க்கு செலவு பண்ணுறீங்க, அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மொத்தமாக லேசரில் போட்டிங்க அப்படின்னா 6 sessions முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்பெண்டிங் எக்ஸ்பென்சஸும் கம்மி தானே. ஸோ இட் இஸ் லாங் டேர்மில் உங்களுக்கு பார்த்தா பெனிஃபிஷியல் ஈவன் ஃபினான்ஷியல் வைஸ். ஓகே, இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது ஸ்கின் கேர் அப்படின்னு வரும்போது ஸ்பெசிஃபிக்காக இந்த டெர்மட்டாலஜிஸ்டோட ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து தனித்தனியாக இப்போ வந்து கோட்டை மாட்டிட்டு நானும் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் தான், நான் சொல்ற இந்த டாப் 5 ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணிங்கனாவே போதும், ஆக்னே பிம்பிள் மார்க்ஸ் எல்லாம் பறந்து போயிடும் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கும் லிங்க்னு கேட்டு வாங்குறாங்க. யாராவது இந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு அதுல இருந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக ரியாக்ட் ஆனதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்திருக்காங்களா இது வரைக்கும்? ஓவர் த கவுண்டர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக ரியாக்ஷன்ஸோட, இப்போலாம் நாங்கள் வந்து லைக் பிக்மெண்டேஷன் இஷ்யூஸோட வரவங்களை வந்து ட்ரீட் பண்ணுறதை விட காம்ப்ளிகேட் ஆகி வரவங்கள தான் வந்து அதிகமாக ட்ரீட் பண்ணுறது. ஓவர் த கவுண்டர் ப்ராடக்ட்ஸ் வந்து மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரீலேபிள் ப்ராடக்ட்ஸாக தான் இருக்கும். இப்போ
இப்போ டெர்மட்டாலஜி கரிக்குலம் ஒரு காஸ்மெட்டாலஜி கரிக்குலம்ல வந்து ஹவு டு ஃபார்முலேட் அ ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட்ல வந்து ஸ்டெபிலிட்டி எவ்வளோ இருக்கும், அதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் கவர்ட் இன் த கரிக்குலம். ஸோ இந்த ப்ராடக்ட் ஃபார்முலேஷன் அப்படின்றது செப்பரேட்டான ஒரு என்டிட்டி. அப்படி இருக்கும்போது மக்களை எப்படி மேனிப்புலேட் பண்றாங்க அப்படின்னா, ஸ்கின் டாக்டரே வந்து ஒரு ப்ராடக்டை ஃபார்முலேட் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து எஃபெக்ட் சூப்பரா இருக்கும் அப்படின்னு ப்ரமோட் பண்றாங்க. பட் ஆனால் அந்த கரிக்குலம்ல வந்து ஆக்சுவலா ஒரு ப்ராடக்ட் எப்படி ஃபார்முலேட் பண்ணும் அப்படின்ற நாலேஜ் வந்து ஸ்கின் டாக்டர்ஸ்க்குமே வந்து இருக்காது. தட் இஸ் அ செப்பரேட் ஃபீல்டு தான். அப்படி இருக்கும்போது ப்ராப்பர் கிளினிக்கல் ட்ரையல்ஸ், ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனிஸ் வந்து ப்ராப்பராக கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அப்ரூவல் வாங்கிட்டு மார்க்கெட்ல வந்து ப்ராடக்ட்ஸ் விடுறாங்க. அந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றது தானே மோர் சேஃப். ஓகே, இப்போ இந்த போட்டாக்ஸ், லிப் ஃபில்லர்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. இன்னும் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சது என்னன்னா நான் ஃபேஷியல் சர்ஜரிஸும் வந்திருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? ஸோ போட்டாக்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய நடிகைகள் யூஸ் பண்ணி அவங்க சிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நிறைய பேர் ட்ரோல் பண்ணி ஈவன் பாலிவுட் டு கோலிவுட் வரைக்கும் இது நடந்திருக்கு. ஸோ நிஜமாவே வந்து போட்டாக்ஸ் எடுக்கிறதுனால ரொம்ப ஹார்ம்ஃபுல்லா இருக்குமா? இந்த போட்டாக்ஸ் வில் காஸ் ஃப்ரோசன் ஃபேஸ் அப்படின்ற மித்தை வந்து கண்டிப்பாக உடைக்கணுங்க. இட் கேன் காஸ் அ ஃப்ரோசன் ஃபேஸ் வென் இட் இஸ் இன்ஜெக்டட் இன் டூ மச் ஆஃப் குவான்டிட்டி. கரெக்டான டோசேஜ், கரெக்டான குவான்டிட்டி, நம்ம ஃபேஸுக்கு ஏற்ற குவான்டிட்டியில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் இன்ஜெக்டர்கிட்ட போய் நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணிக்கும் போது இட் கேன் கிவ் ரியலி நேச்சுரல் ரிசல்ட்ஸ். அது வந்து சிரிச்ச மாதிரியே தெரியாது, அந்த மாதிரிலாம் இட் வில் நாட் காஸ். இட் கேன் கிவ் ரியலி குட் ரிசல்ட்ஸ், பட் யூ ஜஸ்ட் நீட் டு சூஸ் யுவர் இன்ஜெக்டர் ரைட். அதே மாதிரி தான் வந்து ஃபில்லர்ஸ். நான் காம்பினேஷன் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு பேசும்போது இதுவுமே அப்படிதான். போட்டாக்ஸ் அண்ட் ஃபில்லர்ஸ் காம்பினேஷனாக பண்ணும்போது வந்து ஒரு அழகான ஆன்டி ஏஜிங் எஃபெக்ட் வந்து கொடுக்க முடியும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த குவான்டிட்டி ஆர் யூஸிங், த பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன், எவ்ரி திங் பிளேஸ் அ ரோல். ஸோ ப்ராப்பராக ட்ரெயின்ட், ப்ராப்பராக சர்டிஃபைடு இன்ஜெக்டர்கிட்ட போய் நீங்கள் பண்ணும்போது இட் வில் நாட் ஹாவ் எனி சைட் எஃபெக்ட்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இருக்கிற டீனேஜர்ஸ் நிறைய பேர் ரெட்டினால் அதிகமாக எடுத்துக்கிறாங்க, ஏஹெச்ஏ பிஹெச்ஏ சீரம். ஸோ அதெல்லாம் வந்து போடும் போது ஒரு 10 to 15 minutes அவ்வளோ வந்து எரியுது, ஃபேஸ் எரியுது. இருந்தாலும் அவங்க சொல்லிட்டாங்களே நான் யூஸ் பண்ணேன், ஸ்கின் பீல் ஆகுறது அவ்வளோ நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கெமிக்கல் எக்ஸ்ப்ளாயேஷன் வந்து நீங்க பண்ணா கரெக்டா இருக்குமா, இல்லை வீட்லேயே இவங்களே வந்து சீரம்ஸ் எடுத்துக்கிட்டா கரெக்டா இருக்குமா? ஸோ ஒரு கிளினிக்கல் செட்டப்ல பண்ணும்போது த எக்ஸ்ஃபோலியேஷன் வில் பி இன் அ வெரி கண்ட்ரோல்ட் வே. அண்ட் எங்களுக்கு கிடைக்கிற கிரேட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், எங்களுக்கு கிடைக்கிற அந்த பர்சன்டேஜ் ஆஃப் பீலிங் அதெல்லாம் வந்து ஓவர் த கவுண்டரில் கண்டிப்பாக கிடைக்காது. கிடைச்சாலுமே வந்து யூ வில் நாட் நோ ஹவு லாங் டு மெயின்டைன் த கான்டாக்ட். எரிஞ்ச உடனே வாஷ் பண்ணணுமா, கெமிக்கல் பீல் அப்படின்றது வந்து கொஞ்சம் எரிய தான் செய்யும். பட் ஆனால் அந்த கண்ட்ரோல் செட்டிங்கில் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து மெயினான ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வீட்டிலே பண்ணும்போது எவ்வளோ நேரம் வச்சுக்கணும், எப்போ அதை நியூட்ரலைஸ் பண்ணணும், நியூட்ரலைஸ் பண்ணும்போது பர்னிங் அதிகமாக இருக்கும், அப்போ பேனிக் ஆவீங்க. ஸோ அது பர்னிங் நார்மலாக இல்லையா, இந்த எந்த நாலேஜுமே இல்லாமல் இட் இஸ் இர்ரெஸ்பான்சிபிள் டு டூ சச் ட்ரீட்மெண்ட்ஸ் அட் ஹோம். டெஃபினட்டாக ஒரு கண்ட்ரோல் செட்டிங்கில் தான் பண்ணணும். ஸோ டீனேஜர்ஸ் ஆர் நவ் யூசிங் ரெட்டினாய்ட்ஸ். ரெட்டினாய்ட்ஸ் அப்படின்றது வந்து ஐ வுட் ரெக்கமெண்ட் ஃபார் 28-30+ அப்படி இருக்கிறவங்களுக்கு தான். டீனேஜர்ஸ்லேயே வந்து ரெட்டினாய்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட நேச்சுரல் செல் சைக்கிளே நல்லாயிருக்கும், நம்மளோட நேச்சுரல் கொலாஜன் ஸ்டிமுலேஷனே வந்து நல்லா தான் இருக்கும். அப்படின்றப்போ வை ஆர் வி நாட் ரிசர்விங் ரெட்டினாய்ட்ஸ் ஃபார் அ லேட்டர் ஸ்டேஜ்? ஸோ நாலேஜே இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதை பார்த்து ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறது வந்து இட் இஸ் வெரி இர்ரெஸ்பான்சிபிள். ஓகே, இப்போ வந்து போர்க்கும் ஓப்பன் போக்ஸ்க்கும் ஆக்னே மார்க்ஸ்க்கும் வித்தியாசம் தெரியாம நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆலிவ் ஆயில வந்து தேய்ச்சிட்டாவே வந்து ஒரு 15 daysல ஆக்னே மார்க்ஸ்லாம் காணாம போயிடும் அப்படின்றாங்க. ஸோ இந்த ஆடியன்ஸ்க்கு நீங்க சொல்லணும், வாட் இஸ் மீன் பை ஓப்பன் போர்ஸ் அண்ட் ஆக்னே மார்க்ஸ்? ஓப்பன் போர்ஸ் அப்படின்றது வந்து நம்ம கிளான்ஸோட ஓப்பனிங் இந்த ஸ்கின், நம்ம ஆயில் கிளான்ஸ் நேச்சுரலாக செக்ரீட் ஆகிற ஆயில் கிளான்ஸோட ஓப்பனிங் இந்த ஸ்கின் தான் ஓப்பன் போர்ஸ். ஓப்பன் போர்ஸ் வந்து எப்போ விசிபிளாக இருக்கும்னா, சில பேருக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும், ஆயில் ப்ரொடக்ஷன் ரொம்ப எக்ஸசிவாக இருக்கும். அப்படின்றப்போ அந்த போர்ஸ் வந்து மோர் டைலேட்டடாக தெரியும். ஓப்பன் போர்ஸ்ன்றது அதுதான். ஆக்னே ஸ்கார்ஸ் அப்படின்றது சில பேருக்கு வந்து டீனேஜில் ஆக்னே வந்திருக்கும், அது ஹீல் ஆகும்போது கீழே வந்து ஒரு ஃபைப்ரஸ் பேண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகி கீழே புல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கொலாஜன், எலாஸ்டின் லாஸ் இருக்கும். ஒரு நேச்சுரலாக வந்து ஹீலிங் மெக்கானிசம் அப்படின்றப்போ சில டேமேஜஸ் ஆக தானே செய்யும். ஸோ அந்த மாதிரி வர்றது தான் வந்து ஆக்னே மார்க்ஸ். ஸோ போர்ஸ் அப்படின்றது நேச்சுரலாகவே நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஒரு விஷயம், எல்லாருக்குமே இருக்கும். எக்ஸஸ் ஆயிலி ஸ்கின்னுக்கு இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப விசிபிளாக தெரியும். ஆக்னே ஸ்கார்ஸ் அப்படின்றது ஹீலிங் மெக்கானிசம்னால நடக்கிறது. அது எப்படி ஆலிவ் ஆயில் தேய்ச்சா அது எப்படி போகும்? ஆக்னே ஸ்கார்ஸ் அப்படின்றது மார்க்கெட்ல நீங்க என்ன ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணாலும் இட் இஸ் நாட் கோயிங் டு இம்ப்ரூவ்.
retinoids are known to induce collagen, new collagen formation. Even that cannot give you good results for acne scars. So acne scars இருக்குன்னு சொல்லிட்டு ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட் பண்றாங்க அப்படின்னா அதை வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா you're only wasting your money. The only thing that acne scars will react to is in clinic procedures. ஓகே, ஸோ இந்த மாதிரி கிளினிக் ப்ரொசீஜர் வரும்போது நம்ம வெஸ்டால எந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் இதுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கோம்? We are doing MNRF, CO2 lasers, everything that remodels the collagen and gives you good results. அது மட்டும் இல்லாம we can do skin boosters. We can even do threads for acne scars. Anything that induces collagen, மெயினா we can do. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த நடிகைகள் ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து கொரோனா டைம்ல இந்த ஏபிசி ஜூஸ் குடிச்சோன்னே ஸ்கின் எல்லாம் பல ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. பட் பர்சனலாகவே தே ஆர் யூசிங் எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ். அது தெரியாத மக்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி ஏபிசி ஜூஸ் குடிச்சு அதுல இருந்து நிறைய ரியாக்ட் ஆகி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஏபிசி ஜூஸ் வந்து குடிக்கிறதுனால தேர் வில் பி ஓகே எஃபெக்ட் தான். பிகாஸ் பீட்ரூட், கேரட் எல்லாத்துலேயுமே வந்து நேச்சுரலாகவே அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா ரிச்சாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் ஆம்லா ஆட் பண்ணுவாங்க, ஆப்பிள் ஆட் பண்ணுவாங்க. அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட்னால இன்டர்னலாக வந்து அந்த ஃப்ரீ ரேடிக்கல் ஃபைட்டிங் இருக்கிறதுனால தேர் வில் பி சம் சார்ட் ஆஃப் ரிசல்ட். அதாவது வித்தின் வந்து ஹெல்த் வில் இம்ப்ரூவ். பட் ஆனால் அதை மட்டுமே நான் குடிச்சு வந்து ஒரு சுத்து வெள்ளையாயிட்டேன் அப்படின்றது தான் இட் இஸ் கம்ப்ளீட் நான்சென்ஸ். ஓகே, ஸோ கொரோனா டைம்ல ஏபிசி ஜூஸ் குடிச்சு நான் வெள்ளையாயிட்டேன் அப்படின்னா நீங்க கொரோனா டைம்ல வெளியே போயிருக்க மாட்டீங்க, வீட்டுள்ளே தான் இருந்திருப்பீங்க. சன் எக்ஸ்போஷர் கிடையாது, பொல்யூஷன் எக்ஸ்போஷர் கிடையாது. ஸோ நேச்சுரலாவே வந்து ஹீலிங் பெட்டரா இருந்திருக்கும். ஸோ இந்த காம்பினேஷன்னால நீங்க வெள்ளையாயிருப்பீங்களே தவிர இந்த ஏபிசி ஜூஸ் மட்டுமே குடிச்சு நான் வெள்ளையாயிட்டேன்றது இஸ் அட்டர் நான்சென்ஸ். ஓகே, இந்த வெள்ளையாயிட்டேன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா இந்த ஸ்கின் ஒயிட்னிங் எல்லாருமே ரொம்ப அப்சஸ்டா இருக்காங்க அந்த ஒயிட்னிங் மேல. ஏன்னா வந்து இன்னனோட கலர் டோன் பாத்தீங்கன்னா எல்லா கலர்ஸ்க்கும் இருக்கு. பட் வந்து இந்த ஒயிட்னிங் அப்படிங்கிறது செலிபிரிட்டிஸ்ல இருந்து எல்லாருமே பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸ், டீனேஜர்ஸ் என்ன பண்றாங்கன்னா கண்ட க்ரீம் எடுத்து மூஞ்சில தேய்ச்சிக்கிறாங்க. ஸோ ஒரு ஃபேமஸான இன்ஃப்ளூயன்சர் கூட அப்படிதான் ஒரு ஒயிட் பியூட்டி க்ரீம் ஏதோ வந்து யூஸ் பண்ணி பயங்கரமா அவங்களுக்கு வந்து விட்டிலிகோ லெவலுக்கு வந்து ஆயிருக்கும். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம்ஸ் பண்றதுனால எந்த அளவுக்கு அது ஹார்ம்ஃபுல்லா ரியாக்ட் ஆகும்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து ப்ரௌன் ஸ்கின் பீப்புள் ஆர் மோர் ப்ரொடெக்டட் டு ஸ்கின் கேன்சர் கம்பேர்ட் டு த ஒயிட்ஸ். தட் இஸ் பிகாஸ் நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த நேச்சுரல் மெலனோசைட்ஸ், தட் அந்த ப்ரௌன் கலர் கொடுக்குற அந்த மெலனோசைட்ஸ் ஆக்சுவலி ப்ரொடெக்ட்ஸ் யூ ஃப்ரம் யூவி ரேடியேஷன். ஸோ நம்ம நேச்சுரலாக வந்து நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா ஹெல்த்தியாக ஒரு ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து நம்ம மைண்ட் செட்டாக இருக்கணும். பட் ஆனால் நம்ம சொசைட்டியில் வந்து அந்த பொண்ணு வெள்ளையா இருக்காடா, வெள்ளையா இருக்கிறவன் வந்து பொய் சொல்ல மாட்டான், இந்த மாதிரி தான் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால மார்க்கெட்டில் வந்து அதை யூஸ் பண்ணி நிறையா ஸ்டெராய்ட் காம்பனன்ட்ஸ் இருக்கிற மாதிரி க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு க்ரீம் நீங்கள் வாங்கும்போது அதில் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் இல்லைனாலே அதில் ஸ்டெராய்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தங்க. ஸ்டெராய்ட்ஸ் வந்து போட்ட உடனே அப்படியே பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி ஒரு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். பட் அதை நிறுத்திட்டிங்கன்னா அதோட சைடு எஃபெக்ட்ஸ் வந்து அதோட ரீபர்கஷன்ஸ்லாம் வந்து இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஸோ அப்படி மார்க்கெட் பண்ணுற க்ரீம்ஸ் வந்து இட் ஹேஸ் டு பி பேண்ட் ஃப்ரம் த மார்க்கெட் ஃபார் ஷோர். ஓகே, இப்போ இன்டேக்குன்னு பார்க்கும்போது நிறைய பேர் இந்த டேப்லெட்ஸை வந்து தண்ணியில் வந்து கலந்து அதை மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா குளுட்டோதைன், விட்டமின் சி புதுசாக வந்து கொடுக்குறாங்க. அது இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. அது நிறைய பேர் வாங்குறாங்க. அட் த சேம் டைம் அடுத்த நாளே வந்து வயிறு ஒரு மாதிரி பண்ணுது, இது எடுத்துக்கிட்டதே தப்பு அப்படிங்கிற மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிஜமாவே ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் ஆர் காஸ்மெட்டாலஜிஸ்டோட சஜஷன் இல்லாமல் இந்த மாதிரி இன்டேக் எடுத்துக்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஆக்சுவலி குளுட்டோதியோன் டேப்லெட்ஸ், வைட்டமின் சி எஃபர்வெசன்ட் டேப்லெட்ஸ்லாம் வந்து சேஃபான ப்ராடக்ட்ஸுமே வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஈவன் ஐ ரெக்கமெண்ட் ப்ராடக்ட்ஸ் லைக் தட் இன் மை கிளினிக். பட் ஆனால் நீங்கள் எந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிறீங்க, அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி என்ன, அது என்னெல்லாம் அப்ரூவல் இருக்குது, அது கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அண்டர்கோ பண்ணியிருக்கா, அது வந்து சேஃபாக யூஸ் பண்ணுறதுக்கு என்ன டோசேஜில் யூஸ் பண்ணணும், எந்த காம்பினேஷனில் யூஸ் பண்ணணும், இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயத்த வந்து ப்ராப்பராக ஸ்டடி பண்ணி பேஷண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். So the responsible thing to do is take a consultation before you take your tablets. Don't listen to some influencer and don't use kanda brands and then come with reactions. Okay. Anyway, you're going to land up in a doctor's clinic after you develop reactions. அது நீங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டு அந்த ரியாக்ஷன்ஸை வந்து அவாய்ட் பண்ணலாமே. ஓகே, இப்போ இந்த கொரியன் ஸ்கின் கேர் பற்றி பேசும்போது ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸும் கிட்டத்தட்ட 4000 5000 அதுக்கு மேலேயும் வந்து பயங்கரமாக வந்து வித்துட்ருக்காங்க. அதையும் வந்து நிறைய பேர் வாங்கிட்டும் இருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கும்போது அந்த ப்ராடக்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது கிளினிக்லேயே வந்து பண்ணிக்கலாமே அப்படிங்கிறது வந்து எல்லாரோடையும் ஒரு மனநிலையாக இருக்குது. ஆனால் கிளினிக் வரும்போது
ஓஹோ ரொம்ப அதிகமா இருக்குமா, எக்ஸ்பென்சிவா இருக்குமா அப்படின்னு ஒரு தடுக்க ஆரம்பிச்சிருது. ஸோ அதுக்காக கொரியன் ப்ராடக்ட்ஸே திருப்பி ரிப்பீட்டடா வாங்குறாங்க. ஒரு டோனரே வந்து 1500க்கும் மேல. ஸோ அந்த டோனர்ஸ் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு பதிலாக கிளினிக்ல எந்த மாதிரி நம்ம பண்ணா நம்ம வெஸ்டால வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும்? கொரியன் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி சூட்டபிள் ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின்ங்க. ஏன்னா வந்து கொரியன் ப்ராடக்ட்ஸில் வந்து வெரி மைல்ட் இன்க்ரீடியன்ஸ், வெரி காமிங் இன்க்ரீடியன்ஸ். லைக் அந்த ஸ்னெயில் மியூசியம் சீரம் மாதிரி. ஸ்னெயில் மியூசியம் சீரம் வந்து இட் கிவ்ஸ் ஒன்லி ஹைட்ரேஷன் டு யுவர் ஸ்கின், டசன்ட் டூ மச். அதுக்கு வந்து இட் இஸ் ஆக்சுவலி வெரி ஓவர் ப்ரைஸ் தான். இந்த கோசார் ஓகே ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தி பிராண்ட்ஸ், பட் கொரியன் பிராண்ட்ஸ் வந்து மோஸ்ட்டாக வெரி எக்ஸ்பென்சிவ். பட் ஆனால் ப்ராடக்ட்ஸ் ஆர் குட் தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் இஃப் யூ ஹாவ் அ ஸ்பெசிஃபிக் ஸ்கின் கண்டிஷன்ஸ், நீங்கள் வந்து சும்மா கொரியன் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அந்த ஸ்கின் கண்டிஷன் வந்து சரியாக போகிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராடக்ட் குவாலிட்டிக்கு ஈக்குவலாக மற்ற பிராண்ட்ஸ், நான் கொரியன் பிராண்ட்ஸுமே இருக்குது அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்குது. நீங்கள் வந்து எக்ஸ்பென்சிவாக ஸ்கின் கேர் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் இருக்க போகிறது இல்லை. அதுக்கு வந்து நீங்கள் கிளினிக்கில் வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ரிசல்ட்ஸ் ஃபார் யோர் ஸ்பெசிஃபிக் கன்சர்ன், அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்றத வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிசல்ட்ஸ் வில் ஆல்சோ பி பெட்டர் அண்ட் யூ வில் ஆல்சோ பி நாட் ஸ்பெண்டிங். இன்னும் கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் காப்பி தூள், இந்த மூணுத்தை நல்லா ஆட் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கல்ச்சரிங் ஸ்டெப் மாதிரி பண்ண மோர் வீடியோ நம்ம போய் ஃபாலோ பண்ணிருக்கோம். பயங்க So actually, since you showed me this video, I'll share a case that I. கழுத்து வந்து வெந்து போய் வெள்ளை கலர்ல ஆகி வந்திருந்தாங்க. இப்போ வந்து நீங்க ஹைப்பர் பிக்மெண்ட் ஆனா கூட என்னால வந்து ஓரளவு அதை மேனேஜ் பண்ணி ட்ரீட் பண்ண முடியும். ஹைப்போ பிக்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது அந்த ஸ்கின்னோட கலர் வெந்து போய் உள்ள இருக்கிற மெலனோசைட்ஸ் எல்லாமே வந்து போயிருச்சு அப்படின்னா, ஸ்டவ்வியா இருக்கிற ஒரு பர்சன் குவாஷா யூஸ் பண்ணா எப்படிங்கிற ஃபேஸ் லிஃப்ட் ஆகும். அது அதை பத்தி சலூன்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து ப்ளீச்சை போட்டு தேய்ச்சி வச்சுருவாங்க, விச் இஸ் வெரி ஹார்ம்ஃபுல் டு தி ஸ்கின் இன் தி லாங் ரன். நம்ம மக்களோட பிரச்சனையே அதாங்க. ஏதாவது ஃபேன்சியா வந்து மார்க்கெட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்பி வந்து வாங்கிடுறாங்க. யாரு ஏமாத்துறாங்களோ அவங்க கிட்ட போய் ஏமாந்துடுறாங்களே தவிர